எல்லோருக்கும் வணக்கம். என்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நான் சொல்கிறது மட்டும் நீ கேளு அப்படின்னு வீட்ட மக்கள் சொல்கிற மாதிரி நம்ம நிஃப்டி பற்றி ரொம்பவுமே போட்டு அழட்டிக்க வேண்டாம். நான் இறங்குனா ஏறுவேன் அப்படின்ற மாதிரி நிஃப்டி வந்து இன்றைக்கி கடைசி நேரத்தில் ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிட்டான். அப்படி 100 பாயிண்ட் ரெக்கவரி ஆகியும் கடைசியில் பார்க்கும்போது மார்க்கெட் 100 பாயிண்ட் நஷ்டத்தில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த நஷ்டம் எதனால் வருது அப்படின்ற காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று பேங்க்குகளில் செல்லிங் வருது. ஒருவேளை இப்படியும் கூட இருக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி இதுக்கு முன்னாடி 4000 பாயிண்ட் இதுக்கு முன்னாடி இறங்கினா போன வருஷத்தில் 4000 பாயிண்ட் இறங்கிட்டு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 8000 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஏற்றுனாங்க. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4000 பாயிண்ட் பக்கம் இயர் ஹையிலிருந்து இறக்கிட்டாங்க. அப்போ இப்போ மறுபடியும் ஒரு 8000 பாயிண்ட் ஏற்ற போகிறாங்களா என்னன்றது நம்மளுக்கு தெரியல. இப்படியும் கூட இருக்கலாம். இப்போ இந்த வருஷத்தில் வந்து யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் ஹைக் வந்து பாஸ் பண்ணுறாங்களா, அதுவும் இல்லாமல் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை குறைக்க போகிறாங்களா அப்படின்ற நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பேங்க்குகளுக்கு வந்து மேபி பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ பேங்க்குகளை பிடிச்சி அடி சரசரன்னு இறக்கி விட்டுட்டு அப்புறம் போய் பல்காக வாங்கி ஏதாவது ஒரு பெரிய குரூப் ஏங்க இறங்குறது 4000 அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு 4000 பாயிண்ட் இறக்கி விட்டுட்டு அப்புறம் இங்கே போய் வாங்கி ஒரு அடிஷ்னலாக 8000 பாயிண்ட்டுக்கு லாபம் பார்த்தாங்கன்னா அப்புறம் நெட்டுக்கு லாபம் தானே. ஸோ அது மாதிரி பெருசாக இறக்கி விட்டுட்டு அப்புறம் பெருசாக ஏற்ற போகிறாங்களா அப்படின்றது நீ பொறுத்து இருந்தால் காக்கணும். எது எப்படியோ பேங்க்குகள் இறங்குறதுனால தான் இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் அப்படின்றது செல்லிங்கில் வருது. அதே மாதிரி எஃப்ஐஸ் வந்து செல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலே நம்ம ஷேர் மார்க்கெட் இறங்குது. இந்த மாசத்துல மட்டும் 33,000 கோடி. ஆனால் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு வேடந்தாங்கல் பறவை பணத்தை போட்டால் பணம் எடுக்க தான் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 70,000 கோடி பணம் போட்டாங்க, அதை அப்படியே 70,000 கோடிக்கு மேலே பணத்தை எடுத்தாங்க. இப்போ சமீபத்தில் டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் சேர்ந்து ஒரு 35,000 கோடி பணத்தை உள்ள போட்டிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதமும் பிப்ரவரி மாதமும் செல்லிங் பண்ணிட்டு மேபி மார்ச் ஏப்ரல்லேருந்து திரும்பி வாங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ எஃப்ஐஸ்னுடைய பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனையாக தெரியல. ஏன்னா அவங்க பண்றதா திருப்பி பண்றாங்க. சோ அதுல ஆச்சரியம் இல்ல. பேங்க் இறங்குறதுல தான் மேபி ஒரு காரணத்தோட இறங்குறதா இருக்கலாம். அதே மாதிரி வேல்யூவேஷன் கன்சர்ன் இந்தியனுடைய ஷேர் மார்க்கெட் ரொம்ப உச்சத்தில் இருக்குங்க. எவங்க போய் இவ்வளவு பணம் கொடுப்பான், நாங்கெல்லாம் பேரம் பேசி தான் வாங்குவோம்னு சொல்லி இறக்குறானுங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா இப்ப ரயில்வே துறை பங்குகள்லாம் பறந்துகிட்டு தானே இருக்கான். ஸோ ஒரு துறை சார்ந்த பங்குகள் பறக்கும் போது அப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து வேல்யூவேஷன் கன்சர்னால ஏன் செல்லிங் வரும்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு கூட எடுத்து பாருங்க, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஆகட்டும், மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் ஆகட்டும், அல்லது மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி 10% 20% ஏறின ஸ்டாக்லாம் அசால்ட்டாக இருக்கா. அப்புறம் எங்கத்த போய் வேல்யூவேஷன் கன்சர்ன் வந்து? ஸோ இந்த ரெண்டு காரணமே முன்னணி காரணம் கிடையாது. பேங்க்குகளில் செல்லிங் வரதான் இன்னொரு முக்கியமான காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, சைனா ஹாங்காங்ல இப்போ நல்லா சீப் ரேட்ல இருக்கா. அதனால கொஞ்சோண்டு நம்ம நாட்டில் வித்துட்டு அங்கே கொண்டே பணத்தை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுல. ஸோ இது ஒரு வேலிடான ரீசன். ஸோ மொத்தம் 2 வேலிடான ரீசன். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி எலெக்ஷன், அதே மாதிரி பட்ஜெட் இனி வரப்போகுது. அதனால மேபி ஏதாவது ஒரியில இறங்குற மாதிரி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுல கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இறங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, பேங்க்குகளில் செல்லிங் வர்றதா. மற்றபடி வேற எதுவும் பெரிய லாங் டேர்ம் நியூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பேங்க்குகள்லையுமே என்ன ஒரு விஷயம் நான் பார்க்குறேன்னா, திரும்ப இடம் வந்துருச்சா. இதுக்கு முன்னாடி 4000 பாயிண்ட் போன வருஷத்துல இறங்கி 8000 பாயிண்டை ஏத்துனா. அதே மாதிரி இப்போ 4000 பாயிண்ட் இறங்கிட்டான். இனி மறுபடியும் 8000 பாயிண்டை ஏற்ற போறானா, அல்லது இன்னொரு 4000 பாயிண்ட் இறங்கிட்டு 41,000 கொண்டு வந்துட்டு ஏற்ற போறானா அப்படின்றது மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதுல பாருங்க, இன்னைக்கு நிஃப்டி பேங்க் என்ன பண்ணிருக்கா, இன்னைக்கு காலையில ஓப்பன்ல இருந்து சங்கின்னு இறங்கி அப்புறம் இன்ட்ராடேலயே ஏறி இருக்கான். அப்ப லாங் டேர்ம்ல இப்ப என்ன பண்ணிருக்கான், ஒரு மாச பீரியட்ல பார்க்கும்போது ஸ்வங்கின்னு இறங்கியிருக்கான். மறுபடியும் ஸ்வங்கின்னு ஏத்துறானா, அல்லது இன்னொரு 4000 பாயிண்ட் இறங்கிட்டே இருந்தா தான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. சோ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது இருக்கு. நண்பர்களே, இந்த NMDC ஸ்டீல் அப்படின்றது பார்த்திருக்கீங்களா யாராவது? சமீபத்தில் இவனை நம்ம 2 இடத்துல பார்த்துட்டு இருந்தோம். ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 45 ரூபாயில பிரேக் அவுட் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்து இருந்தோம். 52 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் கீழே வந்தான். மறுபடியும் போன சில வாரங்களுக்கு முன்னாடி, சில நாட்களுக்கு முன்னாடி 52 ரூபா ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகிறான். அவனுடைய பழைய கையை போய் தொடுவானா அப்படின்னு நம்ம மார்க்கெட் நம்மளுக்கு சொல்லும். இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம பேசிட்டு இருந்தோம். நாளை நாளில் 60 ரூபா வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம். ஆராய்ச்சி பண்றது ஓகே, ஷேர் மார்க்கெட்ல அடிக்கடி ஆராய்ச்சி பண்றோம். ஆனா அந்த ஆராய்ச்சி எதுக்கு பண்றோம் அப்படிங்கறதே சில நேரங்களில் மறந்துடுது. நான் இந்த நக்கோடா அப்படின்ற ஒரு கம்பெனி எடுத்து வச்சேன். அவன் இன்னைக்கு ஏதோ 10% ஏறி இருக்கான். அதாவது ஒரு 15-20% இறங்கிட்டு இன்னைக்கு ஒரே நாளில் 10% ஏறி இருக்கான். இவனை நான் ஏதோ ஒரு டெஸ்டிங்காக எடுத்தேன். ஷேர் மார்க்கெட்ல இவன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி இறங்கியிருக்கான், இவன் மறுபடியும் ஏறுவானா இல்லையா அப்படின்றது ஏதோ ஒன்று டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக எதுக்கோ ஒன்று எடுத்தேன். இப்போ எதுக்கு எடுத்துன்னு மறந்து போச்சு. எது எப்படியோ இப்போதைக்கு அவன் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கான். இவன் லாபத்துக்கு வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. உண்மைக்கு நான் எடுத்திருந்தேன்னா பிரேக் அவுட் 40 ரூபாயில ஆயிருக்கு. இங்க எடுத்திருந்துருக்கணும். இங்க ஒரு 50% லாபத்துல கூட கொடுத்துருக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால நான் கரெக்டா இந்த ரேட்ல தான் எடுத்திருக்கேன். இருக்கிறதுலே சமீபத்திய உச்சாணி கொம்புல எடுத்திருக்கேன். என்னத்துக்கு எடுத்தேன் அப்படின்றது மறந்துட்டேன். எப்படியோ இந்த ஆராய்ச்சி கடைசியில முடிவுல லாபத்துக்கு வந்து முடிஞ்சா சரிதான்.
இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டே வெடிச்சு செதற மாதிரி ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, முக்கியமான நியூஸ். ஒரு ஷேர் பிளாஸ்ட் அவுட் ஆயிருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரே செகண்ட்ல சொல்லணும். பஜாஜ் ஆட்டோ தான் 5% ஏறி இருக்கானுங்க. இவனுடைய பைபேக் பிரைஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, 10,000 ரூபாய் நினைக்கிறேன். இப்ப 7,500 ரூபாய் இருக்கான். இன்னொரு 2,500 ரூபாய் இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள ஏறிட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வேற லெவல் 5% ஏறினது. இன்னைக்கு ஏசிசி அம்புஜா அப்படின்ற ஷேர்கள்லாம் பல்ல காட்டிட்டு ஏறிட்டானுங்க. எல்லாம் அதானி குரூப் தான். முதல்ல அம்புஜாவை வேற ஒரு குரூப் வச்சிருந்தாங்க, இப்ப அதானி குரூப் வச்சிருக்காங்க. ஏசிசியும் வேற ஒரு குரூப் வச்சிருந்தாங்க, இப்ப ஏசிசியும் அதானி தான் வச்சிருக்கு. இந்த ரெண்டு கம்பெனி ஏறினதுக்கு முக்கிய காரணம் ஏசிசினுடைய ரிசல்ட் இன்னைக்கு வந்தது. டிசம்பர் குவார்டர் ரிசல்ட் அமோகமா கொடுத்துருக்கு, 538 கோடி. அப்ப இந்த ஏசிசியும் அம்புஜாயும் வாங்குறதுக்கு கடன் வாங்கி இந்த கடன்ல எப்படி திருப்பி அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்துருச்சு. இன்னும் அம்புஜானுடைய ரிசல்ட் வரல. ஏசிசி ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த ஏசிசியும் அம்புஜாவும் ஏத்தி விட்டாங்க. இந்த ஏசிசி ஷேரை வந்து நம்ம ஒரு காலத்துல போன வருஷம் நவம்பர் மாசத்துல 1840 ரூபாயில சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப 1840 ரூபாயில இருந்து 2467 ரூபாய் வந்துட்டான். பரவாயில்ல, இவன் ஒரு பெயர் சொல்லும் பிள்ளையா இருக்கான். சிங்க ஏற்கனவே காட்டுக்கே விருந்தியா அப்படிங்கிற மாதிரி இந்த ரைட்ஸ் இன்னைக்கு 17% ஏறி இருக்கான். ஸோ ரயில்வே துறை பங்குகள் ஏற ஆரம்பிச்சதுன்னா மொத்த ஷேர் மார்க்கெட்டுக்கே ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் திடீர்னு ஒரு நாள் பயமுறுத்தி விட்டானுங்க. கடைசியில் பார்த்தா நேற்றும் சரி இன்னைக்கும் சரி மறுபடியும் அந்த சிங்க களத்தில் இறங்கி எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா, நான் பல ஷேர்களை அனலைஸ் பண்ணுறோம். எதனால என்ன காரணத்தினால ஒவ்வொரு ஷேர் ஏறுறான் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த ரைட்ஸை பார்க்கும்போது என்ன ஒரு மன வருத்தம்னா, 2022லயே அவனுடைய சேல்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு, 2023 இருக்கு, நீ 2024 ஃபுல் இயர் ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் அதே அளவுக்கு தான் இருக்கு. அப்ப சேல்ஸ் growth ப்ராஃபிட் growth அப்படின்றது இல்ல. ஆனா இந்த ஸ்டாக்கினுடைய விலையை மட்டும் பார்த்தோம்னா ரொம்ப அப்நார்மலா இருக்கா. சரி பரவாயில்ல, இதுவும் கடந்து போகுன்ட்டு போக வேண்டியதான். எது எப்படியோ ரைட் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் அள்ளி கொடுத்துட்டாங்க. நண்பர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த குஜராத் அம்புஜாலாம் வந்து ஒரு தூங்கும் குட்டி, இது ஒரு கும்பா குட்டி அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீட்டி படுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிளி அப்படின்னு சொல்லிட்டு இவனை நம்ம 2023 ஆகஸ்ட் மாசம் டிஸ்கஸ் பண்ணோம். இவன் 250 ஒரு பிரேக் அவுட் ஆகிறான். பிரேக் அவுட் ஆனாலும் என்ன பெருசா ஏறிட போறான், இவன் வந்து 1.5 வருஷமா நீட்டி படுத்தவன் தான். ஸோ இவனுடைய பழைய ஹை வரலாம் அப்படின்ற மாதிரி பேசி நம்ம விட்டுட்டோம். இப்போ 8 மாசம் கழிச்சு எடுத்து பார்க்குறோம், பெரிய லெவல்ல ஏறி இருக்கான். அது முக்கியமா இன்னைக்கு பெரிய லெவல்ல ஏறி இருக்கான். ஸோ இந்த குஜராத் அம்புஜா சிப்போர்ட் யாராவது வாங்கி வச்சிருந்தீங்க, இன்னைக்கு 13% லாபத்தை சுவைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். சத்தியமா எனக்கெல்லாம் அந்த காலத்தில் நம்பிக்கை இல்லை. இது பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு தூங்கும் கிளின்னு சொல்லி இவனை நான் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தாக்கா அவனுடைய பழைய ஹை போய் அடிச்சிருக்கான், அதையும் நம்ம பார்க்கல. அதுக்கப்புறமும் ஒரு பெரிய லெவலில் விளையாண்டுருக்கான், அதுவும் பார்க்கல. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி ஒரே நாளில் லாபத்தை கொடுத்துருக்கான். எப்படி இருந்தாலும் இந்த பிரேக் அவுட்னுடைய லாபம் நம்ம பிடிச்சிருக்கவே முடியாது. பட் இந்த பிரேக் அவுட் எல்லாம் வேற லெவலில் லாபம் பண்ணி கொடுத்துட்டான். நண்பர்களே, இன்னைக்கு மனசு வருத்தப்படக்கூடிய ஷேர்கள் எதுன்னு பார்த்தோம்னா ஐஜிஎல் டிசிபி பேங்க் தான். ஐஜிஎல் 7% இறங்கிட்டான். இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டானுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. என்னமாங்க பண்ண முடியும்? டிசிபி பேங்க்ல இதுக்கு முன்னாடி 240 ரூபாய் போனான். அப்ப இந்த இடத்துல அவன் பிரேக் அவுட் ஆயிட்டான். இவன் நல்லா வாயில வருது எனக்கு. இவனுடைய வேலை என்ன, கரெக்டா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா அந்த பேட்டர்ன் வந்துகிட்டு இதுக்குள்ளே விளையாண்டு இருந்தான்னா யாருக்கும் துன்பம் இல்லை. இவன் பாட்டுக்கு அழகா சப்போர்ட்ல எடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருப்பான். இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? இவனால தாண்டவே முடியலையே, அப்புறம் என்னத்துக்கு ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போனான்னு தெரியல ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இனி பழையபடி அவன் ஒரு 85 ரூபா 95 ரூபா வந்ததுன்னா அது ஒரு சப்போர்ட் சொன்னா நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வைக்கக்கூடிய பங்கு அப்படின்ற மாதிரி என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. என்ன காரணம்னா இவன்லாம் ஒபே பண்ணுவான். நம்ம போடுற ஆர்டரை வந்து இவன் கரெக்டாக ஒபே பண்ணுவான். இப்போ தான் நம்ம பேச்சை கேட்காம அவன் பிரேக் அவுட் ஆனா, பட் பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரே கடுப்பாய் போச்சுங்க நண்பர்களே. ரேணுகா சுகர் நல்லா ஏறி இருக்கு 5%. அப்ப அந்த சர்க்கரையில் இல்லாத இனிப்பு, ஆந்திரா சுகர்ல இல்லாத இனிப்பு அவன்கிட்ட மட்டும் அப்படி என்ன இனிப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு கோபம் ஆயிடுச்சு. ஆந்திரா சுகர் எடுத்து பார்க்குறேன், அவன் 4% ஏறி இருக்கான். பட் ரேணுகா சுகர் வந்து 5% ஏறி இருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சிறு வித்தியாசம் நடந்துருச்சு. பொதுவாக இந்த மசகான் டாக் வந்து ஏதாவது ஆர்டர் நியூஸ் கிடைச்சிச்சு. இன்னைக்கு கூட பாருங்க ஒரு 1070 கோடி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வச்சு இன்னைக்கு காலையிலே 2450 இருந்தான். ஆனால் கடைசியில் க்ளோசிங்கில் பார்த்தா 100 ரூபாய் இறக்கி விட்டானுங்க. ஆனால் முதல்ல நியூஸ் வந்துச்சுன்னா 5% 10% ஏறுவான். இந்த மாதிரி 1000 கோடி 2000 கோடி ஆர்டர் கிடைச்சதுன்னா அப்படின்னா. ஆனால் இந்த தடவை என்னவோ போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்கு அறிகுறியை தான் நான் பார்க்குறேன். அல்லது சைட்வேஸை பிரேக் பண்ணி மேலே போகணும். நண்பர்களே, இந்த எஸ்ஐஆருமே எஸ்ஜிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இது வந்து தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய பங்கு தான். சமீபத்தில் நம்ம 565 ரூபா ரேஞ்சில் பார்த்தோம்.
அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 694 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இன்னைக்கு நான் வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகல, பட் இதை வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்ல வச்சு கண்காணிக்கப்பட வேண்டிய பங்காக தான் நான் பார்க்குறேன். அப்படி இப்படின்னு ஆடி திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் பிரேக் அவுட் ஆகும்பொழுது மேபி இவன் ஒரு 100-200 ரூபா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடியே ஏறி இருக்கா தொடர்ந்து, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட்லையும் ஏறி இருக்கா. அப்போ இரண்டாவது முறை பிரேக் அவுட்டுக்கு ஒரு 100-200 ரூபா ஏறினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ வேற லெவலில் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏறி இருக்கான். அவனுடைய அருமை பெருமை பேசும்போது டிவிஎஸ் மோட்டருடைய அருமை பெருமையும் பேசணும்னு தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். அந்த கும்பா குட்டி என்னன்னு பார்த்தோம்னாக்கா அவன் பாசிட்டிவ்ல இருந்து இன்னைக்கு க்ளோசிங் முடிக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 2.5% மைனஸில் தான் முடிச்சிருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 இயர் பீரியட்ல வந்து நல்ல 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல லேசா இப்படி கொண்டை ஊசி வளைவு மாதிரி போடுறான். இது வந்து நல்லதுக்கு உண்டான அடையாளமா எனக்கு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கீழே 1000 ரூபாய் வாங்கினவங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம் பிளேயராக இருந்தால் ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து போட்டுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்றது இந்த ஜீல் ஷேரை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். அவன் ஏதாவது ஒரு நியூஸ்ல ஏற்றி விடுவாங்க, ஏதாவது ஒரு நியூஸ்ல இறக்கி விடுவாங்க, இப்படி ஜிக்ஜாகா விளையோட வைக்கிறதா அவங்களுடைய வேலை. இப்போ கூட பாருங்க ஜீலினுடைய மெர்ஜர் வந்து முடிஞ்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா திடீர்னு பார்த்தா ஜீல் என்னன்றாங்க, இல்லை நாங்கள் வந்து என்னென்ன வாய்ப்பு இருக்கோ எல்லா வழியிலையும் நாங்கள் பார்த்து அந்த மறுபடியும் அந்த மெர்ஜருக்கு உண்டான காரணத்தை நாங்கள் மறுபடியும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான வழியை நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸில் இறங்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எங்களுக்கு முதல்லயே தெரியும். ஏதோ ஒரு நியூஸ் வரணும். ஜீல் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். அவன் 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி ஒரு ஜிக்ஸாக் விளையாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். 500 ரூபாயிலிருந்து 130 ரூபாய் 200 ரூபாய்ன்னு போவான், அப்புறம் மறுபடியும் 300 ரூபா போவான், அப்புறம் 150 ரூபா போவான். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னே ஒரு 120 ரூபா நோக்கி வரதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய ஷேர்கள் வந்து கொஞ்சம் லோலேருந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிட்டா, அதே சமயம் நிறைய ஷேர்கள் வந்து 5% 10% அசால்ட்டாக ஏறி இருக்கான். இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பங்குகள் என்னன்னா பயங்கரமான பனிஷ்மெண்ட்டாக இருக்கு. ரிசல்ட் சரியில்லையா குத்து, உன்னை 10%, 7%, 6% குத்து அப்படின்ற மாதிரி வரிசையாக நிறைய ஷேர்களை கும்பா பாட்டு பாடி விடுறாங்க. பட் இது எதுவுமே சீப்பு கிடையாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஓ 10% இறங்கினா சீப், அப்படிலாம் கிடையாது. நல்லா கீழேருந்து மேலே ஏறி வந்திருக்கானுங்க. ஒரு ட்ரெண்டிங் கிளிகளை பிடிச்சா தாங்க நம்மளுக்கு நல்ல பணம் கிடைக்குது. வாங்கி வச்சுக்கிட்டு 6 மாதம் 1 வருஷம் சும்மா தான் உட்காந்துருக்கணும். நல்ல ட்ரெண்டிங் கிளிகளாக பார்த்து பிடிக்கணும். வெட்டி கிளிகளை விட்டுவிட்டு நல்ல ட்ரெண்டிங் கிளிகளாக பார்த்து பிடிச்சிவிட்டு அப்புறம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் உட்காந்துருந்தோம்னாக்கா நல்ல அருமையான லாபம் அப்படின்றது கொடுக்குறான். அதுக்கு சமீபத்திய உதாரணமெல்லாம் LIC, IRCTCன்னு நிறைய இருக்கானுங்க. ஸோ இந்த பங்குகளில் வந்து இதுவும் பாலகிருஷ்ண இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப நல்ல பங்கு தான். நல்லா கீழே இறங்குறான்னா ஒரு 30-40% இறங்குறான்னா மறுபடியும் அவனை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணி மறுபடியும் போய் பிடிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, கசமுசான்னு அதாவது இந்த ஏதோ ஒரு சிம்பிளில் பேசிக்கணும். இவன் பேரையே நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. ஏதாவது ரைட்ஸ் அடிச்சிட்டானே என்ன பண்ணுறது? இன்னைக்கு இவன் ஒரு 5% ஏறி இருக்கான். இவனை பாராட்டி ஒரு பாட்டு பாடலான்ட்டு தான் இருந்தேன். பட் இவன் நம்மளை ஏதாவது ஒரு வம்பு பண்ணி விட்ருவான். அதனால இந்த ஷேர்னுடைய பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தற்சமயத்துக்கு இவன் வந்து ஒரு சப்போர்ட் லைனில் வந்து விழுந்திருக்கான். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அவன் பிரேக் அவுட் ஆயிருக்கான். பட் யார் விட்ட சாபமோ தெரியல, இந்த பிரேக் அவுட்னால இந்த ஷேர் மேலே ஏறல. பட் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா இந்த ஷேர் வந்து இறங்கு முகத்திலையும் ஒரு சப்போர்ட் எடுக்கிறான், ஒரு ஃபிளாட் சேனல்லையும் சப்போர்ட் எடுக்கிறான். இன்னைக்கு ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான். பழையபடி அவன் 380 ரூபா இங்கிருந்து ஒரு 30 ரூபா ஏறினா ஒரு 7-8% கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் இப்போ இறங்கிக்கூடிய 5% 10% டிஸ்கவுண்ட்லாம் ஒரு டிஸ்கவுண்டே கிடையாது. இந்த LIC எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி அவனுடைய ஹையிலிருந்து எவ்வளோ தூரம் லோ போயிருக்கான்? 41% இறங்கியிருக்கான். அது மாதிரி சமீபத்திய ஹையிலிருந்து இறங்கக்கூடிய பங்குகள் சும்மா 5% 10% இறங்கி கிடக்கிறத போய் எடுத்துட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறத விட வீரமா தைரியமா ஒரு 30-40 அல்லது ஒரு 50% இறங்கின பங்குகளா போய் பார்த்து எடுத்து அதை ஒரு 8 மாசம் 1 வருஷம் பொறுத்திருந்து அதை ஒரு 50% 100% லாபத்துக்கு வித்தா தான் நம்மளுக்கு அதுல ஒரு பெருமை அப்படின்றது என்னுடைய கருத்து. மற்றபடி அடாடா 5% இறங்கிட்டானே ஓடி போய் வாங்கிக்குவோம், நம்ம பணத்தை பூரா கொண்டே கொட்டிடுவோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வேலை செய்யாது அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிங்கிற கதையா இந்த IOC நேற்று ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா தான் மேலே ஏறி வந்தான். ஆனால் இன்னைக்கு HPCL ரிசல்ட்டுக்கு அப்புறம் 5% கும்பா பாடி விட்டாங்க. இவனால் அந்த IOC இன்னைக்கு வீக் ஆகி போச்சு. நண்பர்களே, இந்த வேதந்த் ஃபேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து நியாயப்படி கீழே தான் போகணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கீழே ஒரு 800 ரூபா 700 ரூபாயெல்லாம் போகணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு முக்கியமான சப்போர்ட்டை ஃபெயிலியர் பண்ணி ஏமாற்றி விட்டுட்டு எல்லாத்தையும் கிறுக்கு பிடிக்க வச்சுக்கிட்டு கீழே இறங்கிட்டான். கடைசியில் பார்த்தா இன்னைக்கு ஒரு நல்ல ப்ளஸ்.
அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா சமீபத்தில் அவனுக்கு ஒரு 1500 ரூபா 2023 அவனுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் இருந்திருக்கு. கரெக்டாக அந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காட்டுறான். ஸோ மேபி இங்கிருந்து ஏறினா இன்னொரு 80 ரூபா 100 ரூபா ஏறணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, டாடா குரூப் கம்பெனி எப்போ வேணாலும் போய் ஈஸியாக 1000 ரூபா தொடுவானு. இந்த டாடா பவர் கூட போய் 1000 ரூபாய் தொட்டான்னா ஆச்சரியப்படுறக்கே இல்லை. ஸோ இப்போதைக்கு டாடா பவர் அவனுடைய ஹையை போய் தொட்டுக்கிட்டு முட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். டாடா மோட்டர் இப்படி தான் இருந்தால் திடீர்னு அவன் 700 ரூபாயெல்லாம் போயிட்டான். ஸோ இந்த டாடா பவர் இன்னொரு 1 வருஷம் அல்லது 2 வருஷம் கழிச்சு 1000 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுல. ஸோ யாரெல்லாம் டாடா பவர் லாங் டேர்மில் வச்சிருக்கீங்களோ 1000 ரூபா வரும்னு 10 வருஷம் கழிச்சு மேபி உங்களுக்கெல்லாம் சந்தோஷமான விஷயம். இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல. பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தா, growth கம்பெனி தான். அதில் எஃப்ஐஸ் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 72 ரூபா இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 100 ரூபா போகக்கூடிய கேண்டிடேட்டாக பார்க்குறேன். எதனால? இந்த முக்கியமாக இந்த ஒரே ஒரு ரீசனால ஃபாரினர்ஸ் வந்து திடீர்னு டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 6% அவங்களுடைய ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால மேபி அடுத்த 100 ரூபாய் போய் தொடக்கூடிய பங்குகளில் இந்த பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸும் ஒன்றா நான் பார்க்குறேன். எஃப்ஐஸ் மட்டும் இல்லை, இவனுடைய ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்னு பார்க்கும்பொழுது 600 கோடியாக இருந்தது 3 மடங்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் க்ரோத் இருக்கிறதுனாலையும் பெரிய ஆளுக்கு நம்பிக்கையாக பணம் போட்டிருக்கிறதுனாலையும் இந்த கம்பெனி தொடர்ந்து ஏறும் பொழுது ஆல்ரெடி இவன்லாம் 4 ரூபா இருந்த ஷேர் தான் இப்போ 70 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ 70 ரூபாயிலிருந்து இன்னும் கொஞ்சம் முக்கி போனால் 100 ரூபாய் போய் தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். இல்லையா கீழே இறங்கி வரட்டும், 70 ரூபாயிலிருந்து 30 ரூபா வந்தாலும் மறுபடியும் 30 ரூபாயிலிருந்து 100 ரூபா போவான். ஏன்னா அவன் ஒரு growth கம்பெனி அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நண்பர்களே, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி யாராவது கூட இருந்து வாட்ச் பண்ணீங்களா? அவனுடைய ட்ரேடிங் பாயிண்ட் எப்படி ட்ரேட் ஆகிறா அப்படின்ட்டு. இதை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன நம்பிக்கை தோணுதுன்னா, இது ஒரு கான்செப்டாக பாருங்க. இன்ட்ராடேல நடக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லாங் டைமில் ஒரு 3 மாத பீரியடில் கூட நடக்கலாம். ஸோ இப்போ 45,000 கீழே 44,500 வரைக்கும் போனாவே இன்ட்ராடேல ரெக்கவரி ஆயிருக்கான். அதாவது இவனுடைய பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது எப்படின்னா, பெரிய அளவில் பேங்குகள் இறங்கும் போது அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்போர்ட்லையும் பணம் போடுறதுக்கு வசதி வாய்ப்பு நம்மளுக்கு இருந்ததுன்னா, இண்டெக்ஸுகளை பொறுத்த வரைக்கும், நான் ஸ்டாக்குகளை பற்றி பேசல, ஸ்டாக்குகளை நீட்டி 10 மாதத்துக்கு 10 வருஷத்துக்கே வேணாலும் படுத்துருவான். ஸோ இண்டெக்ஸுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்போர்ட்லையும் பணம் போடுற அளவுக்கு நம்மளுடைய பணபலம் இருந்ததுன்னா நம்ம என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஷேர் மார்க்கெட்டில் கிங் ஆயிடுவோம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, கோல்டு இந்த வருஷத்துல இப்போது தற்போதைய நிலைமையில கொஞ்சம் சீப்பான ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் சீப்பான ரேட்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த பிஎன்பி ஷேர்னுடைய Q3 ரிசல்ட் பாத்தீங்களா யாராவது? இவனையெல்லாம் ஒரு காலத்தில் கும்பா குட்டி பண்ணி விட்டுவிட்டு சில பேர் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டா தான் நான் சில செய்திகள்லாம் படித்தேன். பட் இப்போ வந்து இவன் கும்பா டு குஜிலி குட்டி ஆயிட்டான். அதாவது இந்த டிசம்பர் 2023 அவனுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்போது போன வருஷத்துடைய கம்பேர் பண்ணும்போது 715 கோடி லாபம் எங்க, இப்போ 2441 கோடி லாபம் எங்க. பிஎன்பி த கிரேட் அப்படின்ற மாதிரி ஆயிட்டான். இவன் ஒரு காலத்தில் 100 ரூபா வருவான் அப்படின்ற மாதிரி நம்ம கணிச்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி 100 ரூபாயும் வந்துட்டான். நண்பர்களே, இந்த மெட்ரோ பிராண்ட் ஷேர் வந்து மேலே இங்கேயே ஆடிட்டு இருக்கா. பட் இந்த ஷேரில் வந்து பெரிய ஆளுங்க யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க சமீபத்திய குவார்ட்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ஈஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் சமீபத்தில். இவன் போடுற கோலம் எல்லாம் அலங்கோலமாகவே தான் இருக்குது. நானும் இவன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பெருசாக ஒரு வேறு ஏறிடுவானோ அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சப்போர்ட்டை வந்து தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் இவன் 140 ரூபா வந்து தான் ஆகணும். என்னைக்கு தான் அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு அவன் போட்ட 3 கோலமே அலங்கோலமாக தான் இருக்குது. பெருசாக ஏறல டக்குன்னு. இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள் எவ்வளவு ஷார்ப்பாக ஏறி இருக்கான். பட் இந்த முறை அவன் போடுற கோலத்தை எல்லாம் வந்து யாரோ தண்ணி ஊற்றி அழிச்சு விட்டுறாங்க பாவம். நண்பர்களே, நான் ஒரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு. இவங்க வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக இருக்காங்க. இந்த கம்பெனியினுடைய சார்ட் பேட்டர்ன் படி இவனுடைய ட்ரெண்டிங் கிளி வேலை முடிஞ்சிருச்சு. அதாவது இவனுடைய வாய்ப்பு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். பட் இவனை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, டக்குன்னு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பெரிய ஆளு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே ஒரு வேலை இல்லை. சரி, இவனை வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் போட்டு வச்சுக்குவோம். ஏன்னா இவனுடைய ட்ரெண்டிங் கிளி வேலை முடிஞ்சிருது. அடுத்த 3 வருஷம் கழிச்சு கீழே 60 ரூபா வரும்பொழுது அப்போ இவன் வந்து ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கா, 30 கோடி 40 கோடி லாபம் பண்ணிட்டு இருக்கான்னா அப்போ யோசிக்கலாம்னு சொல்லி வாட்ச் லிஸ்ட்டுக்கு வச்சுக்கிட்டேன். ஆனால் இந்த ஷேரை பார்த்துட்டு இருக்கும் போதே நான் இன்னொரு ஷேரையும் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், பாம்பே டையிங். இவனு வந்து ஒரு டெக்ஸ்டைல் ரிலேட்டட் தான், ப்ளஸ் இப்போ ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறதா போட்டுக்கிறாங்க. பட் இந்த கம்பெனியினுடைய நிலவரத்தை பாருங்க, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி 2015 வரைக்கும் லாபம் பண்ணிட்டு இருந்த கம்பெனி 16, 17 நஷ்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். உடனே என்ன நடந்தது அப்படின்றது கூர்ந்து கவனிங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க நஷ்டம் பண்ண ஆரம்பிச்ச உடனே 12%, 13% பெரிய லெவலில் ஹோல்டிங் பண்ணிட்டு இருந்த எஃப்ஐஸும் டிஐஸும் ஆளை விடுறா சாமி அப்படின்னு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பர்சன்டேஜ் எல்லாம் வந்து ரொம்ப குறைவு.
20% இருந்த ஹோல்டிங்கே இப்போ வெறும் 2% ஹோல்டிங். என்ன எப்படி எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்காங்க, எதனால ஓடி போயிருக்காங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2016-17 சமயத்துல இந்த ஸ்டாக் மேல ஏறி இருந்தாலும் உச்சாணியில தூக்கி வச்சுட்டு இறக்கி விட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு நஷ்டம் அடையக்கூடிய கம்பெனியில என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ்ல பெரிய பெரிய ஆளுங்க யோசிக்காம வெளியே வர்றாங்க. ஸோ நீங்களும் நீங்க எடுக்கக்கூடிய ஷேர்ஸ் எங்காவது லாஸ் மேக்கிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.